அடுத்து நம்மளோட ஸ்லீவ் ப்ரிப்ரேஷனுக்காக நம்ம கட் பண்ணி இந்த ஸ்லீவை அதோட ராங் சைடில் டபுள் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 0.5 இன்ச் ப்ளஸ் 0.5 இன்ச், ஹாஃப் அன் இன்ச் அண்ட் ஹாஃப் அன் இன்ச்சுக்கு டபுள் ஃபோல்ட் நீங்கள் ராங் சைடில் ஃபோல்டு பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெண்டு ஸ்லீவையும் நீங்கள் ஃபோல்டு பண்ணி பின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஃபோல்டோட எட்ஜில் நம்ம இதை ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரெண்டு ஸ்லீவையுமே ஃபோல்டோட எட்ஜில் நம்ம அழகாக நீட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறீங்க. நம்ம ரெண்டு ஸ்லீவையுமே இங்கே வந்து அழகாக ஃபோல்டு பண்ணின இடத்துல ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து நீங்கள் ஸ்லீவ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி உங்கள் டாப்போட ரவுண்டில் ஸ்லீவை அட்டாச் இது ரெண்டையும் பண்ணிக்கலாம். அழகாக நீட்டாக எண்டிலிருந்து நீங்கள் இதை வந்து மடிக்கணும். எண்டிலேருந்து இதை மடிச்சிங்கன்னா ஆர்ம் ரவுண்டில் மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கணும். நமக்கு எக்ஸாக்டாக ஷோல்டர் ஜாயிண்ட் ஆன இடத்துல தான் மிட் பாயிண்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டுக்கு வேறு கர்வ், பேக்குக்கு வேறு கர்வ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் அழகாக இப்படி நீட்டாக மடித்து உங்களோட மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கணும். உங்களோட டாப்பில் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்ச மாதிரி உங்களோட ஸ்லீவ்லையும் நீங்கள் மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிக்கணும். நான் அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஸ்லீவையும் டாப்பையும் ரைட் ஃபேஸிங் ரைட் இப்படி ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரண்ட்டு ஷேப்பு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கு ஷேப்பு பேக்குக்கும் கரெக்டாக வரணும். இது போல் நம்மளோட ஆர்ம் ரவுண்டு போர்ஷனில் நம்ம இந்த ரெண்டையும் ஒன்றா பின் பண்ணும்போது கரெக்டாக உங்கள் டாப்போட ஃப்ரண்ட்டும் உங்கள் ஸ்லீவோட ஃப்ரண்ட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதை செக் பண்ணுறதுக்கு இந்த டைரெக்ஷனில் நீங்கள் இந்த மாதிரி துணியை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு இங்கே அழகாக ஃப்ரண்ட்டு மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படி வச்சு எந்த ஸ்லீவு எந்த சைடுக்குன்னு முதல்ல கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்துலேயும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மிட் பாயிண்ட்லேருந்து அந்த கர்வ் லைன்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் பின் பண்ணிக்கணும். இது மாதிரி உங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு பக்கமும் நீங்கள் பின் பண்ணிப்பீங்க. ரெண்டு ஸ்லீவையும் இதே மாதிரி நீங்கள் பின் பண்ணிக்கணும். நமக்கு அந்த கர்வ் டைரெக்ஷனில் பின் பண்ண கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக சின்ன சின்ன போர்ஷனுக்கு நீங்கள் பின் பண்ணிவிட்டு கையில் ஒரு முறை நீங்கள் தச்சுட்டு அதுக்கப்புறம் கூட மிஷினில் தச்சுக்கலாம். இதை நீங்கள் இப்படி பின் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் இன்ச் டிஸ்டன்ஸ்க்கு கையில் ஒரு முறை தச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் மிஷினில் தச்சுக்கலாம். இப்போ நான் அந்த பக்கம் பண்ணின மாதிரி அதே போலவே இந்த சைடும் இதை பாதியாக மடித்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிப்பேன். என்னோட ஸ்லீவ்லேயும் மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி மிட்டு ஒன்றா வைக்கணும். பிளேஸ்மெண்ட் பண்ணும்போது ரைட் ஃபேஸிங் ரைட், நல்ல பக்கமும் டச் ஆகிற மாதிரி நீங்கள் பிளேஸ் பண்ணிவிட்டு கர்வ்ஸ் எல்லாத்துலேயுமே பின் பண்ணிக்கணும்.
இந்த பக்கமும் எனக்கு அழகாக ஃப்ரண்ட்டும் கரெக்டாக ப்ளேஸ் ஆகுது, பேக்கும் ப்ளேஸ் ஆகுது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களோட ஸ்லீவ் கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா தான் அந்த ஸ்லீவ் உங்களுக்கு கரெக்டாக இங்கே ப்ளேஸ் ஆகும். ஃப்ரண்ட்டு பேக்கும் கரெக்டாக மீட் ஆகுதான்றதை நீங்கள் எப்போவுமே கரெக்டாக செக் பண்ணிக்கணும். நான் ஸ்லீவை பின் பண்ணி முடிச்சதும் 1/2 inch மார்க் பண்ணி லைன்ஸ் முதல்ல போட்டுக்கிறேன். அப்போ எனக்கு தைக்கும் போது கரெக்டாக அந்த 1/2 inchல தைச்சிடுவோம் அப்படிங்கிறதுனால. அண்ட் மேக் ஷுர் நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணும்போது ஸ்லீவும் டாப்பும் ஒரே வித்தில் இருக்கணும். அப் அண்ட் டவுன் நிச்சயமாக எங்கேயும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் 1/2 inch விட கம்மியாகவும் தைக்கக்கூடாது, அதிகமாகவும் தைக்கக்கூடாது. கரெக்டாக பர்ஃபெக்டாக 1/2 inchக்கு அந்த கர்வ் லைன்லேயே நீங்கள் தைச்சிடணும். கரெக்டாக அந்த கர்வ் லைன்லேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது கீழே எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபோல்ட்ஸ் இல்லாத மாதிரி, அப் அண்ட் டவுன் எதுவும் இல்லாத மாதிரி செக் பண்ணிக்கிட்டே தைச்சிக்கோங்க. பிகாஸ் இது ஃபுல் கர்வில் இருக்குன்றதுனால ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கீழே எக்ஸ்ட்ரா துணி ஃபோல்ட் ஆகிக்கும். ஸோ நீங்கள் தைக்கும் போதே ரொம்ப கண்டினியூஸாக தைக்காமல் ஒரு சின்ன சின்ன டிஸ்டன்ஸ்க்கு தைச்சு அது கரெக்டாக தான் இருக்கா, கீழேயும் ஃப்ளாட்டாக தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே தைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டர். அண்ட் அந்த கர்வ் லைனில் கரெக்டாக நீங்கள் தைச்சிட்டு பின்ஸை ரிமூவ் பண்ணி அந்த ஸ்டிச் லைன் மேலேயே மறுபடியும் ஸ்டிச் பண்ணணும். ஸ்லீவுக்கும் நமக்கு டபுள் ஸ்டிச் தான்.
ஒரு ஸ்டிச் முடிச்சதும் பின்ஸை ரிமூவ் பண்ணி உள்ளே ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபோல்ட் ஆயிருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிட்டு அது சரியாக இருக்கான்னு ஒரு முறை நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஒருவேளை ஏதாவது ஃபோல்டு இருந்தால் அந்த ஃபோல்டை மட்டும் நீங்கள் பிரித்து தச்சுக்கலாம். நான் ஒரு முறை அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்ட மாதிரி இப்போ இன்னொரு ஸ்லீவ்க்கும் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இதை ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் மறுபடியும் அதே ஸ்டிச் லைனில் இன்னொரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்லீவ்க்கு இங்கே அழகாக டபுள் ஸ்டிச் போட்டு இங்கே ரெடி பண்ணி முடிச்சிட்டோம்.